ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. நீ நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான சைவ மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புரட்டாசி மாதம் வேறு வந்துடுச்சு. எல்லாருமே சிக்கன் மட்டனை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக சைவத்துலேயும் நம்ம பண்ண போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். காளான் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம காளான் வச்சு தான் இந்த குழம்பு பண்ண போகிறோம். இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். காளானை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மண் நிறையா இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான காளானாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் சந்தையில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு காளான், நல்லா ஃப்ரெஷ்ஷாக. நல்லா ஃபஸ்ட்டு நம்ம அலசி எடுத்துக்கலாம். அதில் நிறைய மண் இருக்கும் மேலே. அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சேர்த்து நம்ம பொறுமையாக அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா க்ளீனாகவும் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு காளானே. பாருங்கள், இப்போ இந்த 4-5 நான் க்ளீன் பண்ணதுக்கே எவ்வளோ அழுக்கு தூசி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம கழுவி நான் ஒரு நல்ல தண்ணி ஊற்றி திரும்பவும் நான் கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நான் 2 கட் பண்ணிக்கிறேன். ஓரளவு காளான் எனக்கு பெருசாகவே கிடச்சிது. அதனால் நான் 2 பீஸாக கட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே பெருசாக இருக்க காளான் 4 பீஸாக கட் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சுனால காளான் தெரியாமல் போயிடும் நமக்கு கிரேவியில். அதனால் காளான் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் மட்டன் மாதிரி அந்த பீஸ் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் கடாயை வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம பட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, சோம்பு, கசகசா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம நார்மலாக சிக்கன் குழம்புக்கு எண்ணெய் போட்டு தாளிப்போமோ அது வரைக்கும் தாளித்தா போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 4 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன் நான். அது இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினதுக்கப்புறம் காட்டுற பாருங்கள். இப்போ நான் ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டேன். காளான் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுருங்க. அடி பிடிக்காமல் நம்ம எப்போவுமே இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஜென்டலாக. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் அதோட ரா ஃப்ளேவர்லாம் போயிட்டு நல்லா இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு குழம்போட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எந்த குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணாலும் இந்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு குழம்போட டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ தக்காளியே சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகி வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். எது பண்ணாலுமே முக்கியமான ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், இந்த வெங்காயம் தக்காளி நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட குழம்போட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துருக்கேன் நான். உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமே வதங்கிடும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மேஷ் ஆகி வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு தக்காளி இருந்ததுக்கும் இப்போ எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. இந்த அளவுக்கு நமக்கு வதங்கியிருக்கணும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ இதில் சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகு சீரகம் சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது குழம்பு மிளகாய் தூள் தான், நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க மசாலாவோடைய பச்சை வாசனைலாம் போகணும். போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதங்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு சூப்பராக. இந்த அளவுக்கு நமக்கு அதோட ரா ஃப்ளேவர் எல்லாமே போயிட்டு ரொம்ப சூப்பராக திக்காக கிரேவி கிடைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி ஊற்றி இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா கொதி வரணும். இந்த ரா ஃப்ளேவர்லாம் போயிட்டு நல்லா கொதி வரணும். பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இன்னுமே நல்லா கொதித்து அதோட பச்சை வாசனைலாம் போகணும்.
இப்போ பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷமாக நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு நமக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததை விட நல்லாவே திக்காக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். நல்லாவும் நமக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வெந்தும் வந்துடுச்சு. நமக்கு சுத்தமாக வந்து அந்த ரா ஃப்ளேவரே இருக்காது, ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். நம்ம மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் தனியாத்தூள் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்ததுனால சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். பார்த்திங்கன்னா முன்னே இருந்ததை விட இன்னுமே நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ காளான் சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப தண்ணியாக இருக்கும்போது காளான் சேர்த்துடக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் காளான் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்தாச்சு. இப்போ காளான் வந்துட்டு நல்லா வெந்து வரணும். நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ் எல்லாமே அதில் வந்து ஊறி வரணும். அப்போ தான் நமக்கு குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம குழம்புல சேர்த்துருக்க உப்பு காரம் எல்லாமே நல்லா ஊறி வரணும். காளானும் நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா காளானோடு சேர்ந்து சூப்பராக வந்துட்டு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் சிக்கன் மட்டனை வந்து மிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ பாருங்கள் முன்னே இருந்ததை விட இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்குது. லைட்டாக நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம மிளகு சீரகம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துருந்தோங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவரும் டெக்ஸ்சரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நமக்கு அட்டகாசமாக கிடைக்கும். நம்ம எப்போவுமே கடைசியாக தான் வந்துட்டு இந்த மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்க்கணும், முதல்லையே வந்து சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஓரளவு கிரேவி திக்கானதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இன்னுமே கிரேவி நல்லா வந்து திக்காகி வரணும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். நம்ம எடுத்து பார்த்தோன்னா தெரியும் நல்லா வந்து திக்காக இருக்குது சூப்பராக. இந்தளவுக்கு நல்லா திக்காகி கிடைக்கணும். நம்ம கடைசியாக வந்துட்டு ரொம்ப வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணியிருந்தேன். நான் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். கடைசியாக நான் மூடி போட்டு மூடி அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு திக்காகிற அளவுக்கு நான் வந்து இது பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான நம்ம சைவ மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பாப்பா. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.